தமிழ்நாட்டின் தலைமை செயலாளர் முருகானந்தம் மாற்றம். புதிய தலைமை செயலாளராக சாய்குமாரை நியமித்தது தேர்தல் ஆணையம். முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமியின் தனி செயலாளராக இருந்தவர் சாய்குமார். வருவாய் நிர்வாக ஆணையராக பதவி வகித்து வந்தவர் தலைமை செயலாளராக நியமனம். லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் மாற்றப்பட்டு சந்தீப் மிட்டல் நியமனம். மேற்கு வங்கத்தை தொடர்ந்து தமிழகத்திலும் அதிகாரிகளை அதிரடியாக மாற்றம் செய்த தேர்தல் ஆணையம். தஞ்சையில் ஏப்ரல் 10ஆம் தேதி 4ஆம் கட்ட பரப்புரையை தொடங்குகிறார் மு.க. ஸ்டாலின். புதுக்கோட்டை, சிவகங்கை, பரமக்குடி, தூத்துக்குடியிலும் வாக்கு சேகரிக்க திட்டம். திருவண்ணாமலையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் பரப்புரை. நடைபயிற்சி சென்றபோது பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பு. அதிமுக கூட்டணிக்கு மக்களிடம் செல்வாக்கு பிரகாசமாக இருப்பதாக பழனிசாமி நம்பிக்கை. தேர்தல் அறிவிப்புக்கு முன்பே 195 தொகுதிகளில் எழுச்சி பயணத்தை நிறைவு செய்திருப்பதாகவும் புதிய தலைமுறைக்கு பேட்டி. எல்லா இடத்திலுமே தமிழகம் முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி வேட்பாளருக்கு மக்களிடத்தில் அமோகமான வரவேற்பு. அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியினுடைய வேட்பாளர் 210 தொகுதியில் வெற்றி பெறுவாங்க. ஏற்கனவே 195 தொகுதியில் எழுச்சி பயணத்தை முடிச்சிட்டோம். இப்போ தேர்தல் அறிவிச்ச பிறகு ஒவ்வொரு மாவட்டமாக சென்று நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கோம். 20 நாட்கள் போராடித்தான் திமுகவால் கூட்டணி அமைக்க முடிந்ததாக பழனிசாமி விமர்சனம். திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் சைதாப்பேட்டை பரப்புரையில் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் திமுக 20 நாட்கள் கூட்டணி அமைக்கிறதுக்கு போராடிட்டு இருந்தாங்க. 20 நாட்கள் போராடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு மேலிட பொறுப்பாளர் ஒருத்தர் வந்தார். அவர் ஒரு கருத்து சொல்வார், திமுக நிர்வாகி ஒரு கருத்து சொல்வார். இப்படி மாறி மாறி பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் அந்த கூட்டணி கருத்து வேறுபாடு வெளிப்படையா வெளியே வந்தது. கூட்டணி சரியாக அமையாத விரக்தியில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பேசி வருவதாக திருமாவளவன் விமர்சனம். தேர்தல் ஆதாயத்திற்காகவே அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி சேர்ந்ததற்கான நியாயத்தை சொல்ல முடியுமா? எந்த அடிப்படையிலே பிஜேபியோடு அதிமுக கூட்டணி வைத்தது? முரண்பட்டவர்கள் இன்றைக்கு தேர்தல் ஆதாயத்திற்காக மட்டுமே கைகோர்த்து நிற்கிறார்கள். தமிழகத்திற்குள் விடமாட்டார்கள் என்பதால் அதிமுக போர்வைக்குள் பாஜக உள்ளே நுழைய முயற்சிக்கிறது. தமிழகத்தை பின்னோக்கி கொண்டு சென்று விடுவார்கள் என்றும் திருவள்ளூர் பரப்புரையில் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. பாஜகவை தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. அதனால்தான் இன்னைக்கு அதிமுகங்கிற போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வர பாக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள அனுமதி பண்ணிட்டோம்னா தமிழ்நாட்டை மீண்டும் பின்னோக்கி எடுத்துட்டு போயிடுவாங்க. சில கோடிகளை கொடுத்து தமிழ்நாடு காங்கிரஸை திமுக தன் பக்கம் வளைத்து விட்டதாக விஜய் குற்றச்சாட்டு. உண்மையான காங்கிரசார் அனைவரும் தாவேகாவின் பக்கமே இருப்பதாகவும் பேச்சு. சில பல கோடிகளை கொடுத்து நம்ம தமிழ்நாடு காங்கிரஸை பையில போட்டுக்கிட்டாங்க. யாரு? ஸ்டாலின் சார். ஆனா உண்மையான காங்கிரஸ் யாரு பக்கம் நிக்குது? நம்ம பக்கம் நிக்குது.
கல்லாப்பட்டி கூட்டணி கலகலத்து போய்விட்டதாக விஜய் விமர்சனம். பாஜக அணியின் நிலை திமுகவை விட மிக மோசமாக இருப்பதாகவும் கருத்து. எல்லாமே அப்படியே ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. கூட்டணி கட்சிக்காரங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டுக்க மாட்டாங்க போல் இருக்கு. அப்படி இருக்கு நிலைமை இந்த திமுக கூட்டணியில. சரி, இவங்களுக்கு தான் இந்த நிலைமைன்னு பார்த்தா இந்த பாஜக தலைமையில் மற்றும் பலர் அவங்க நிலைமை இன்னும் மோசமா இருக்குது. கரூர் விவகாரம் ஜனநாயகன் படத்தை வைத்து தன்னை முடக்க பார்ப்பதாக விஜய் குற்றச்சாட்டு. தற்போது தன்னை சுற்றி இருப்பவர்களை வைத்தே அவதூறு பரப்புவதாகவும் சாடல். நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் மக்கள் கிட்ட எடுபடல. கடலூரில் தவேக தலைவர் விஜயின் பரப்புரைக்கு அனுமதி. மஞ்சக்குப்பம், வடலூர், சேத்தியார்தோப்பு, தொழுதூர் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நாளை வாக்கு சேகரிக்கும் விஜய். விஜயின் வாகனத்தை ஆபத்தான முறையில் பின்தொடர்ந்த இளைஞர்கள். இருசக்கர வாகனங்களிலும் ஓட்டமாகவும் பின்தொடர்ந்த போது ஒருவர் மீது ஒருவர் விழுந்து விபத்து. நடிகர்களின் வாகனத்தை பின்தொடராமல் இளைஞர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விபத்தில் சிக்கி காயமடைந்தால் இழப்பு குடும்பத்துக்கு மட்டுமே என்றும் நடிகர் ரஜினிகாந்த் எச்சரிக்கை. இளைஞர்கள் தான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அவங்க ஏதாவது அடிப்பட்டால் அவங்களுக்கு தானே காயமாகும். ஸோ அவங்க தான் வந்து ஜாகிரதையாக இருக்கணும். முதல்ல படிக்கிற டயத்தில் படிப்பில் மட்டும்தான் அவங்களுடைய முழு கவனம் இருக்கணும். அந்த அந்த டயத்தை விட்டாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதை மட்டும் அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு படிப்பில் மட்டும் அவங்க திவில் அவங்க சிந்தனை அவங்க எல்லாமே அதில் தான் இருக்கணும். டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன், PL சந்தோஷோடு அண்ணாமலை சந்திப்பு. தமிழக தேர்தல் பரப்புரை, ஒவ்வொரு தொகுதிக்குமான வியூகம் குறித்து ஆலோசனை. கோவை வடக்கு தொகுதியில் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் பரப்புரை. பாஜகவின் திட்டங்களை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்த வானதி. தேமுதிகவிலிருந்து நடிகர் மீசை ராஜேந்திரன் விலகல். தனது விசுவாசத்துக்கு தேமுதிகவில் மதிப்பில்லை என்று விளக்கம். தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் வேண்டுமென்றே நிராகரிக்கப்பட்டதாக வேல்முருகன் குற்றச்சாட்டு. புள்ளி, கமா வைக்காததற்கெல்லாம் மனு நிராகரிக்கப்பட்டதாக புகார். வேண்டுமென்றே திட்டமிட்டு நிராகரித்திருக்கிறார்கள். புள்ளி வைக்கவில்லை என்றும் கமா போடவில்லை என்றும் அந்த ஆம் இல்லை என்பதில் நீங்கள் அதில் அந்த இல்லை ஆம் அதை நீங்கள் டிக் செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். தமிழகத்தின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 5,73,00,000 உயர்வு. புதிதாக 6,35,000 பேர் பட்டியலில் சேர்ப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும் இளைஞர்கள். 18 முதல் 39 வயதுடைய வாக்காளர்கள் 2,37,00,000 பேர் இருப்பதால் தேர்தல் களத்தில் எதிர்பார்ப்பு. புதுச்சேரியின் 30 தொகுதிகளுக்கும் நாளை வாக்குப்பதிவு. 918 வாக்குச்சாவடிகளில் இறுதிக்கட்ட ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம்.
126 தொகுதிகளை கொண்ட அசாமில் நாளை சட்டமன்ற தேர்தல். கேரளாவில் 140 தொகுதிகளில் ஒரே கட்டமாக நாளை வாக்குப்பதிவு. திமுக காங்கிரஸ் பற்றிய மம்தா பானர்ஜியின் பேச்சு தவறாக மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதாக சஹரிகா கோஸ் விளக்கம். பாஜக அரசின் அதிகார குவிப்புக்கு எதிரான போரில் மம்தாவும் ஸ்டாலினும் முன்னிலையில் இருப்பதாகவும் பதில். சர்வாதிகாரத்தை நோக்கி இந்தியா செல்கிறதா என தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. தென்றலாக இருக்கும் தெற்கை புயலாக மாற்றாதீர்கள் என தொகுதி மறுவரையறை திட்டத்தை சுட்டிக்காட்டி எச்சரிக்கை. ஐந்து மாநில தேர்தல்களுக்கு இடையே அவசர நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட என்ன அவசியம்? தென் மாநிலங்களின் உரிமைக்கு உழை வைக்கும் திட்டத்துக்கு உயிரே போனாலும் உடன்பட மாட்டோம் என மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். நெல்லை ஆலங்குளம் தொகுதியில் பதநீர் இறக்கிய தொழிலாளி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக எடப்பாடி கே. பழனிசாமி கண்டனம். தேர்தல் நேரத்திலும் திமுக அரசின் காவல்துறை ஏவல் துறையாக செயல்படுவதாக விமர்சனம். வட இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கோடை மழை. திடீர் மழையோடு சூறாவளியும் வீசியதால் வெப்பம் தணிந்தது. குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதம் 5.25% தொடரும். இந்தியாவின் பொருளாதார ஆதாரங்கள் வலுவாக இருப்பதாகவும் ரிசர்வ் வங்கி ஆளுநர் விளக்கம்.